தேவனை நோக்கி பார்ப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அவருடைய கல்வாரி அன்பு, அதை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். உண்மையான அந்த அன்பை நம் உள்ளத்தில் அவர் ஊற்றும்படியாக நாம் கேட்போமா? இந்த ஆராதனை முழுவதும் தேவன் ஆட்கொள்ளும்படியாக அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ஜீவனுள்ள எங்களுடைய ஜீவனுள்ள தேவனே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராயிருக்கிறீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எல்லா காரியங்களையும் ஏற்ற வேலையில் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த மாலை வேலையிலும் எங்களை நீ ஒன்று கூடி இந்த ஆலயத்தில் நீ சேர்த்து வைத்திருக்கிற ஆண்டவரே. எங்கே என்னுடைய நாமத்தினால 2-3 பேர் இருக்கிறீர்களோ அங்கே நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அதன்படியாக இப்பொழுது நீர் எங்கள் மத்தியில் வாரும், அசைவாடியர்களும் சுவாமி. ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியர்களும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய அன்பு, உம்முடைய ஆண்டவரே, நீர் சிலுவையில் எங்களுக்காக சிந்திய அந்த இரத்தம், அந்த அன்பின் அந்த ரெவலேஷனை நாங்கள் ஆண்டவரே சுவாமி பெற்றுக்கொள்ளும் போது கூட உம்முடைய அன்பு எங்களில் ஆண்டவரே சுவாமி பிரவாகித்து ஓட எங்களுக்கு உதவி செய்தரலும். இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்ற பாடல்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எல்லா காரியங்களையும் செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்தரலும் சுவாமி. உம்முடைய அடியாரை கூட எடுத்து நீர் வலிமையாக உபயோகித்தரலும். இந்த பைபிள் ப்ரொசஷனை கூட நீர் ஆசீர்வதித்தரலும் சுவாமி. ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய இனிய மாறாத பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. தேவனே, நீர் மாத்திரமே நீர் மகிமைப்பட வேண்டும் என்று இயேசு என்ற நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் யாரும் எழுந்திருந்து பாடல் 246 பாடுவோம். நான் உம்மை பற்றி ரட்சகா வீண் வெட்கம் அடையேன். இந்த பாடலை நாம் யாரும் எழுந்து நின்று பாடுவோம். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். உற்சாகமாக சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நான் உம்மை பற்றி ரட்சகா வீண் வெட்கம் அடையேன். பேரன்பை குறித்தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆவுந்த நல்ல நாமத்தை நான் நம்பி, எல்லாரும் பாடுவோம். காப்பி தேவாவியா சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். மாவல்ல வாக்கின் உண்மையை கண்டு உணர செய்தீர். நான் ஒப்புவித்த பொருளை விடாமல் காக்கிறீர். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம். நீர் மாட்சியோடு வருவீர், அப்போது களிப்பேன். ஓர் வாசஸ்தலம் கொடுப்பீர், மெய் பாக்கியம் அடைவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேர்
உட்கார்ந்து கொள்வோம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் பாடலின் 71 கீர்த்தனை பகுதியிலே கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். உண்மையாக சேர்ந்து உற்சாகமா எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லோரும் உற்சாகமாக பாடுவோமா? ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் பாடுவோம். ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். கரங்களை தட்டி பாடுவோம். தேவனின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், விசுவாசத்தோடு கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். சத்தமாக எல்லாரும். குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம் பாடுவோம். குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், குற்றமில்லாத
எல்லாம் சத்தமாக பாடலாம் தயவுசெய்து. போக்கிடும் ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு அதிசயமானவரின் அதிசய புத்தகம். அதிசயமானவரின் அதிசய புத்தகம். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், என்ன பண்ணுறீங்க? ஏதோ இன்ட்ரெஸ்ட்டாக எதையோ பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்குது. அதுவா, நான் ஃபோனில் புதுசாக ஒரு ஆப் பார்த்தேன். இங்கே வந்து பாருங்க கொஞ்சம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. உன் கையில் இருக்கிற இந்த உயிரில்லாத இந்த ஃபோனை விட என் கையில் இருக்கிற இந்த உயிருள்ள பைபிளில் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. ஃபோனை விட பைபிள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா? நீ பைபிள் படிப்பியா? ஓ, படிப்பேனே, நல்லா படிப்பேன், தினமும் படிப்பேன். அதில் மோசே இஸ்ரவேலரோட பிரயாணம் பண்ணினார்ல? ஆமாம், எகிப்திலேருந்து கர்த்தர் அவங்கள கானானுக்கு கூட்டிகிட்டு போனார். ஒரே வார்த்தையில் கூட்டிகிட்டு போனார்னு நம்ம சொல்கிறோம். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? வா போய் பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றை தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று.
இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். எங்கள் ஆண்டவர் கர்த்தாவே, இந்த நாள் மட்டும் ஆச்சரியமாய் வழிநடத்தி வருகிற உம்மை துதிப்பேன். தேவதனமே, கர்த்தரை துதியுங்கள். இந்த 40 வருஷம் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை, உன் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாக போவதும் இல்லை. என்னது 40 வருஷம் ட்ரெஸ்ஸு பழசா போலியா? போன வருஷம் வாங்கின ட்ரெஸ்ஸு இந்த வருஷம் பழசா போகுது. அது எப்படி 40 வருஷம் ட்ரெஸ்ஸு பழசாவே போகல? இதை யோசிக்கவே முடியலையே. இப்போ புரியுதா நான் சொன்னது? இன்னும் கேளு. அந்த 40 வருஷமும் அவங்க விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. ஆனால் திருப்தியாக சாப்பிட்டாங்க. அவங்கள சுற்றி நிறைய ஊர்கள் இருந்தது. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் வானத்திலிருந்து மன்னா கிடைத்தது. ஏன் பக்கத்தூரு கூட கிடைக்கல? அட ஆமாப்பா, பெரிய அதிசயம் இல்லை? வானத்துலேருந்து நமக்கு தேவையான நல்லா கிடைக்கிறது. யோசிக்கவே முடியலை. வெஜ்ஜு மட்டும் இல்லை, அவங்க கேட்டப்ப நான்வெஜ்ஜும் கிடைத்தது. குட்டி குட்டி பேபிஸ் இருந்தாங்க, ரொம்ப வயசானவங்க வரையும் நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் தான் கிடையாது. தேவன் அவங்கள எல்லா விதத்திலையும் பாதுகாத்தார். ஆச்சரியமாக இருக்குப்பா. ஏசப்பா கிட்ட வந்தவங்களாம் ஏசப்பா எவ்வளோ அழகாக நடத்துகிறாரு பாருப்பா. நம்ம பைபிள் படிக்கும்போது அதை கருத்தாக படித்தோம்னா தேவனுடைய மகத்துவங்களை நல்லா விளங்க முடியும். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை எவ்வளோ அழகாக காப்பாற்றி நடத்துகிறாரு அப்பர் என்றதையும் பார்க்கலாம். நம் தேவனோட வல்லமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இன்னொரு அற்புதத்தை காட்டுறேன். கேப்டன், நான் சில கைதிகளை இத்தாலிய தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். அதனால் நாங்கள் எல்லாரும் இந்த கப்பல் ஏறி இருக்கோம். நீங்கள் எங்கள் எல்லாரையும் பத்திரமா இத்தாலியாவுக்கு கூட்டிகிட்டு போவீங்களா இல்லையா? 100க்கு அதிபதியே, ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க. நாம் எல்லாரும் பத்திரமா போய் சேர்ந்துடலாம். பவுல் ஜெபம் பண்ணுகிறார். அவர்கள் கிரேத்தா தீவு வழியாக வந்து கொண்டிருந்தனர். கேப்டன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பவுல் வேற நம்மளை கிளம்ப வேணா சொல்கிறாரு. காற்று ரொம்ப பலமாக அடிக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிளம்பலாமா வேணாமா? இந்த தீவில் மழை காலத்தில் தங்குறதுக்கு வசதியே இருக்காது. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடலாம். பாருங்க, தென்றல் காற்று அடிக்குது. இப்போ அதனால் நம்ம கிளம்பலாம். கொஞ்ச நேரத்துக்குள்ள யூரோ கிளிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினார்கள். அநேக நாளாய் சூரியனையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல, நட்சத்திரங்களையும் பார்க்கல. அவ்வளோதான், இனி நம்ம தப்பிக்கவே முடியாது. நமக்கு நம்பிக்கையே இல்லை.
மனுஷரே, எந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள். ஏனென்றால் என் கப்பல் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டு வரும் நான் சேவிக்கிறவருமான தேவதூதனானவன் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த ராத்திரியிலே உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆகையால் மனுஷரே, திடமனதாயிருங்கள். நான் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாய் இருக்கும். ஐயா ஐயா, அங்க ஒரு கரை தெரியுது. அட ஆமாப்பா, வாங்க வாங்க, எப்படியாவது அங்கே போயிடலாம். கப்பல் ஆட்கள் தப்பிக்கிறதுக்காக சின்ன கப்பலை இறக்குறாங்க. இவங்க கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள். உடனே சோல்ஜர்ஸ் அந்த சின்ன படகோட கயிறை எல்லாம் அறுத்து அதை தூக்கி போட்டாங்க. பொழுது விடிஞ்சது. பவுல் எல்லாருக்கும் தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14ஆம் நாளாக ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இது தப்பி பிழைப்பதற்கு உதவியாய் இருக்கும். உங்கள் தலையில் இருந்து ஒரு மயிரும் விழாது. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தார்கள். கப்பலை கரையில் நிறுத்தினார்கள். கப்பலின் பின்னணியையும் உடைந்து போகின்றது. இவங்களை கொன்றுலாம், இல்லைன்னா இவங்க நீந்தி தப்பித்து போயிடுவார்கள். நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்றணும்னு நினச்சி, வேணாம், நீச்சல் தெரிஞ்சவங்களாம் நீந்திட்டு போகட்டும், மற்றவங்கெல்லாம் பலகை மேலேயும் கப்பல் தூண்டுகள்லையும் பயணித்து கரை சேரட்டும். கிளிதான் புயலில, பவுல் கைதியா படகுல, நூற்றுக்கு அதிபதி பிடியில என்ன பண்ணாரு? ஜெபிச்சாரு, துதிச்சாரு, இயேசு கேட்டு பதில் தந்தார். ஜெபிச்சாரு, துதிச்சாரு, நாமும் ஜெபிக்கணும், நாமும் துதிக்கணும், ஜெபம் என்றும் ஜெயம் தரும். ஏசப்பா காற்றையும் புயலையும் அதட்டினார், அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே பார்த்தா புயலையும் அதட்டலை, காற்று அதட்டலை. ஆனால் இந்த புயலில் ஏசப்பா அத்தனை பேரை காப்பாற்றிட்டாரு. யாருக்கும் எதுவுமே ஆகலையே. இதை யோசிக்கவே முடியலை. அதுதான் நம் தேவன். நம் வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளும் புயல் மாதிரி. சம்டைம் அதை எடுத்து போடுவார், சம்டைம் அது நடுவில் நம்மளை கடந்து போக செய்வார். எப்படிப்பட்ட தேவன் நம் தேவன்! நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனாந்தரமான தரையில் தான் ஏசு அற்புதம் செஞ்சுருக்காருன்னு பார்த்தா கடல்லையும் அவருடைய வல்லமையை காட்டியிருக்கிறாரு. வாங்க நம்ம இன்னொரு அதிசயத்தை போய் பார்க்கலாம். எலியாவும் எலிசாவும் பேசிக்கிட்டே வராங்க. நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய்
இருக்கும்படி வேண்டுகிறேன். அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தீரே. எலிசா எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போனான். என்னப்பா நடக்குது இங்க? வானத்துல இருந்து ஒரு ரதம் வருது, ஒரு சூறாவளி வருது, ஒரு தீர்க்கதரிசி அப்படியே கூத்திக்கிட்டு போகுது. ஆமாப்பா, நம்மெல்லாம் மரித்தால் எங்க போவோம்? வேற எங்க? பரலோகத்துக்கு தான். அங்கதான் எலியா போனாரு. ஆனா அவர் மறிக்கலையே. அதுதான் நம் தேவனோட அற்புதம். எலியா தேவனோடு வாழ்ந்தார். அதனால் அவரை உயிரோடையே பரலோகத்துல இருந்து வெஹிக்கல் அனுப்பி எடுத்துக்கிட்டாரு. அப்பா, என்ன பயங்கரமா இருந்தது! அக்கினி ரதம், அக்கினி குதிரைகள். அப்பப்பா, வல்லமையுள்ள தேவன் நம் தேவன் அல்லவா? அவர் மகத்துவங்களை ஆராயவே முடியாது. இதைவிட வல்லமையாக இயேசு கிறிஸ்து மேகங்களின் மீது வரப்போகிறார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். என்ன பெரிய செல்போன் சொன்னதையே சொல்றாங்க. அவங்க காட்டுறதான் நான் பார்க்க வேண்டி இருக்கு. எல்லாத்துலேயும் கிராஃபிக்ஸ் நிறைய ஏமாத்து வேலை தெரிஞ்சும் நாம் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்கிறோம். ஆனா பார், நம் தேவனுடைய வல்லமை எவ்வளவு ரியல். அது நம் வாழ்க்கையில் ருசிக்க முடியுதே. இந்த உலகத்தில் நம் வாழ்வதற்கு நம் தேவனுடைய வல்லமை நமக்கு கண்டிப்பாக தேவை. இதை தெரியாமல் நான் ஒன்றும் இல்லை, இந்த செல்ஃபோனை போய் நிறையா விஷயங்களுக்குன்னு நினச்சிட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் அந்த தப்பை தான் பண்ணுறாங்க. வேதத்தை முழுமையாக படித்து பார்க்கும்போது அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான அட்வென்ச்சர்ஸ் இருக்குன்னு தெரியுமா? அச்சோ, நான் வேதத்தை நல்லா படிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இன்னும் என்னென்ன எல்லாம் இருக்கின்றதோ தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பைபிளில் ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு பக்கமும் நமக்கு எத்தனை காரியங்களை சொல்லும் தெரியுமா? இதுவரை நடந்ததை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இப்போ நடக்கிறதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நாம் எப்படி நடக்கணும் என்பதையும் தெரிஞ்சுக்கலாம், இன்னும் என்னென்னலாம் நடக்க போகிறதும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே இந்த வேதத்தில் இருக்குப்பா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119, 105.
நாம் இப்பொழுது தேவனுடைய செய்தியை கேட்கப் போகிறோம். அதற்கு முன்பாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்ற பல்லவியை நாம் பாடுவோம். அப்பொழுது தயவுசெய்து முன்னால் இருக்கக்கூடிய சேர்களை முதலாவது நிரப்பிக்கொள்ளுங்கள். பின்னால் வர்றவங்களுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நிரப்பும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this beautiful time you have given to us to come into your house to worship you. பரமபிதாவே, உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய வீட்டிற்குள் வரும்படியாக நீர் கொடுத்த அருமையான நேரத்திற்காக தருணத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். Thank you for the beautiful way in which these children have presented to us your truth. உம்முடைய சத்தியங்களை இந்த பிள்ளைகள் எங்களுக்கு அழகான வழியிலே கொண்டு வந்தார்கள். நன்றி. Help us to behold the wondrous truths that are in your law. உம்முடைய பிரமாணங்களிலே இருக்கக்கூடிய அருமையான சத்தியங்களை காண உதவி செய்யும். Yes, Lord, thy word is a lamp unto our feet, a light unto our paths. ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. Those who have studied your word, how you are filling them with divine wisdom. உம்முடைய வார்த்தையை படித்தவர்களை எப்படி உம்முடைய தெய்வீக ஞானத்தினால் நிரப்புகிறீர். In the midst of dangers and problems, how you are guiding them. அபாயங்கள் பிரச்சனைகளின் மத்தியிலே எப்படி நீர் வழி நடத்துகிறீர். You are the one who opened the Red Sea for the children of Israel to pass. இஸ்ரவேல் மக்கள் கடந்து செல்லும்படியாக செங்கடலை பிளந்தவர் நீர். Again you opened the river Jordan to again make them pass. மறுபடியுமாக அவர்கள் கடந்து செல்லும்படி யோர்தான் நதியை பிளந்தீர். You are the God of Elijah. நீர் எலியாவின் தேவன். We want to know your power and grace in our lives. எங்கள் ஜீவியங்களிலே உம்முடைய வல்லமையும் கிருபையும் நாங்கள் அறிய வேண்டும். This evening speak to us through your living word again. இந்த மாலையிலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு மறுபடியும் எங்களோடு பேசும். These children who have enacted, bless them as they grow up. Let them remember the meaning of the verse that they have sung and acted. நடித்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் வளரும் பொழுது அவர்கள் பாடிய அவர்கள் நடித்து காட்டியவைகளின் அர்த்தத்தை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். Let us also be challenged to cleave to your truth. உம்முடைய சத்தியத்தை பற்றி கொள்ளும்படியாக எங்களுக்கு சவாலாக இருக்கட்டும். This evening speak to us through your living word. இந்த மாலையிலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. Amen. Let's turn to the portion of scripture we read this evening. இந்த மாலையிலே நாம் வாசித்த பாகத்திற்கு திருப்புவோம். My text is found in the 22nd verse, Matthew 27 and verse 22. என்னுடைய செய்தி மத்தேயு 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருக்கிறது. Pilate said unto them, what shall I do then with Jesus, which is called Christ? பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். They all say unto him, let him be crucified. அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். Now 2000 years ago, this was a great question in the heart and mind of Pilate. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிலாத்துவினுடைய இருதயத்திலும் மனதிலும் இது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. And this question echoes a question that you and I have to answer even today. இன்றைக்கும் நீங்களும் நானும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வியை இந்த கேள்வி எதிரொலிக்கிறது. Down through the ages and centuries, this is the most important question that you will ever face in your life. காலம் காலமாக நூற்றாண்டுகளாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இது. Pilate did not know the answer to this question would settle his own destiny.
இந்த கேள்விக்கு உரிய பதில் தன்னுடைய சொந்த முடிவை நிர்ணயிக்கும் என்று பிலாத்து அறியவில்லை. At that time Jesus was in the presence of Pilate. அந்த நேரத்திலே இயேசு பிலாத்துவுக்கு முன்பாக நின்றார். Pilate thought he was a judge, he had to take a decision. தான் ஒரு நியாயாதிபதி, தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று பிலாத்து யோசித்தான். He did not realize one day he would be standing before Jesus and Jesus will be the judge. ஒரு நாள் தான் இயேசுவுக்கு முன்பாக நிற்போம், இயேசு நியாயாதிபதியாக இருப்பார் என்று அவன் அறியவில்லை. You and I have to answer this question in a very definite way. மிகவும் நிச்சயமான வழியிலே நீங்களும் நானும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். And the answer to this question will show, or your destiny will depend on the answer to this question. உங்களுடைய முடிவு இந்த கேள்விக்கு நீங்கள் சொல்லும் பதிலை சார்ந்ததாக இருக்கும். Whether you be saved and become a child of God and spend eternity with joy in heaven, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாகி நித்தியத்தை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு பரலோகத்தில் செலவழித்தால், or reject Jesus and suffer for eternity in that terrible judgment of hellfire. இல்லை என்றால் இயேசுவை புறக்கணித்து விட்டு இந்த பயங்கரமான நியாய தீர்ப்பின் நரக அக்கினியிலே பாடுபட வேண்டி இருக்கலாம். Now 2-3 things we need to understand here about Pilate. பிலாத்துவை குறித்து இங்கே 2-3 காரியங்கள் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். First of all, the privilege of Pilate. முதலாவது பிலாத்துவுக்கு கிடைத்த ஸ்லாக்கியங்கள். At this very momentous time in history, Pilate had the opportunity of Jesus standing before him face to face and answering and speaking with him. சரித்திரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நேரத்திலே பிலாத்து இயேசுவுக்கு முன்பாக முகமுகமாய் நின்று அநேக கேள்விகளை கேட்டான். Not many people have had the privilege of physically standing in the presence of Jesus. இயேசுவுக்கு முன்பாக நிற்கும்படியாக இந்த ஸ்லாக்கியத்தை அநேக மக்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. Now we all may envy the disciples. They had the opportunity to be so close to Jesus, live with Jesus and hear his words directly. நாம் சீஷர்களை குறித்து ஒருவேளை பொறாமை கொள்ளலாம். அவர்கள் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமாக ஜீவித்தார்கள், அவரோடு பேசினார்கள், அவரோடு காரியங்களை நேருக்கு நேராக கேட்டார்கள். Now Pilate had only heard that Jesus was somebody who was doing great miracles and crowds of people were going after him, and even the Jews did not like him, and out of envy they wanted to execute him. இயேசு அநேக அற்புதங்களை செய்கிறார், யூத மக்கள் அவரை விரும்பவில்லை, அவரை கொலை செய்ய விரும்பினார்கள், ஆனால் திரள் கூட்டம் அவருக்கு பின்னாலே போகிறது என்பதை பிலாத்து கேள்விப்பட்டிருந்தான். Now this was an unparalleled and unique opportunity for Pilate. இது ஒரு ஒப்பில்லாத பிலாத்துவுக்கு கிடைத்த தனித்துவம் வாய்ந்த ஒரு தருணம். Because the Son of God, the divine God in flesh, was standing before his very eyes, before his very presence. ஏனென்றால் மாம்சத்திலே வெளிப்பட்ட தெய்வீக தேவன் அவருடைய கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தார். Now Jesus did not use his divine power to send judgment upon his enemies. இயேசு தன்னுடைய சத்துருக்கள் மேலே நியாய தீர்ப்பை அனுப்பும்படியாக தன்னுடைய தெய்வீக வல்லமையை பயன்படுத்தவில்லை. Because he knew that it was his Father's will to become the Lamb of God who takes away the sin of the world. ஏனென்றால் உலகத்து பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக இவர் மாற வேண்டும் என்பது பிதாவின் சித்தம் என்று அறிந்திருந்தார். So it was unexpected opportunity. எதிர்பாராத ஒரு தருணம் இது. And it was also the last opportunity. அது ஒரு கடைசி தருணமும் கூட. Because very soon Jesus was to go to be hanged on, or crucified on the cross. ஏனென்றால் சீக்கிரத்திலே இயேசு சிலுவையிலே அறையப்படும்படியாக இருந்தது. You and I have an unique privilege. உங்களுக்கும் எனக்கும் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஸ்லாக்கியம் உண்டு. Now we may not have the physical presence of Jesus. இயேசு சரீர பிரகாரமாக நம்மோடு இல்லாமல் இருக்கலாம். But we have the word of God. தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. The Holy Spirit who makes Jesus real to us. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நமக்கு உண்மையானவர் ஆக்குவார். When we repent and turn from our sins, நாம் மனம் திரும்பி பாவத்தை விட்டு திரும்பும்போது Jesus comes to live in our lives, in us. நமக்குள்ளாக நம் ஜீவியங்களில் வசிக்கும்படி இயேசு வருவார். Thomas had so categorically declared, except I see the nail prints in his hand and touch his side for the wounds,
where he was pierced, I will not believe. தோமா மிக தெளிவாக சொன்னார், நான் அவருடைய அந்த ஆணிக்கடாவப்பட்ட கையிலே என்னுடைய விரலை போட்டு அவருடைய அந்த விலாவிலே என்னுடைய விரலை போட்டு பார்த்தாலே நான் நம்ப மாட்டேன் என்றார். But later on Jesus gives an opportunity for Thomas to feel his nail prints, wounds, as well as the side which was pierced. பிற்பாடு அவருடைய ஆணிக்கடாவப்பட்ட கரங்களையும் காயங்களையும் அந்த விலாவிலும் கை போட்டு பார்க்கும்படியாக தோமாவிற்கு ஒரு தருணத்தை அவர் கொடுத்தார். What was the response and reaction of Thomas? தோமாவினுடைய பிரதிக்கிரியை என்ன? Oh, this doubting Thomas immediately cried out, my Lord, my God. சந்தேகப்பட்ட தோமா உடனடியாக கதறினார், என் தேவனே, என் ஆண்டவரே என்று. And Jesus said, Thomas, இயேசு சொன்னார், you தோமாவே, believed because you felt, you saw. நீ உணர்ந்தாய், பார்த்தாய், ஆகவே நீ விசுவாசிக்கிறாய். But blessed are those who have not seen, who have not felt, but still believed. காணாமலும் உணராமலும் ஆனாலும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். So Jesus pronounces a very special blessing on those who see Jesus by faith. இயேசுவை விசுவாசத்தின் மூலமாக பார்க்கிறவர்களுக்கென்று ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை இயேசு அறிவித்தார். I want you to look at the pressures of Pilate. பிலாத்துவிற்கு வந்த அழுத்தங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Pilate did not want to take a decision on Jesus. பிலாத்து இயேசுவை குறித்து தீர்மானம் எடுக்க விரும்பவில்லை. The Jews actually wanted to execute or kill Jesus. யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய விரும்பினார்கள். But they did not have the power to give capital punishment. ஆனால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அதிகாரம் இல்லை. Because they were under the Roman rule. ஏனென்றால் ரோமர் ஆட்சியின் கீழ் இருந்தார்கள். So they brought in Jesus and brought all kinds of accusations. ஆகவே இயேசுவை இங்கே கொண்டு வந்து எல்லா விதமான குற்றச்சாட்டுகளையும் செலுத்தினார்கள். And when those accusations were not sounding genuine enough, அந்த குற்றச்சாட்டுகள் நேர்மையானதாக இல்லாத பொழுது they said he is not respecting Caesar and he does not want people to give taxes to Israel. அவர்கள் சொன்னார்கள் இவர் அகஸ்து ராயனை மதிக்கவில்லை, அவருக்கு வரி செலுத்த மக்கள் வேண்டாம் என்று சொன்னார் என்றார்கள். Now initially Pilate told the Jews, you take him and you judge yourself. ஆரம்பத்திலே பிலாத்து யூதர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இவரை எடுத்து சென்று நீங்களே நியாயம் தீருங்கள். But when he came to know that they want a capital punishment, that death of Jesus, then he said, then he changed his mind. ஆனால் அவர்கள் இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று அறிந்த பொழுது இவன் தன் மனதை மாற்றிக்கொண்டான். And suddenly in the course of the conversation he comes to know that he is from Galilee. அந்த உரையாடலின் மத்தியிலே இவர் கலிலேயிலிருந்து வந்தவர் என்று அறிந்து கொண்டான். So when he came to know he is under Herod's jurisdiction, that Galilee portion was under Herod's jurisdiction, he was very happy. I will send him away to Herod so that he will take the judgment. அந்த கலிலேயாவானது ஏரோதின் ஆட்சியின் கீழாக இருந்ததினாலே இவன் சந்தோஷப்பட்டு நான் அங்கே போவேன், இவரை அனுப்புவேன், அவரே இவருக்கு நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னான். You see in Luke 23:7, and as soon as he knew that he belonged to Herod's jurisdiction, he sent him to Herod, who himself was at that time in Jerusalem. லூக்கா 23:7 பார்க்கிறோம், அவர் ஏரோதின் அதிகாரத்திற்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினிடத்திற்கு அவரை அனுப்பினான். But Herod, after mocking him and scoffing, he did not really find anything worthwhile to put a judgment. He sent him back to Pilate. ஆனால் ஏரோது அவரை பரியாசம் பண்ணி அநேக கேள்விகள் கேட்ட பிற்பாடு இவருக்கு மரண தண்டனை கொடுக்கும்படி இவரிடத்திலே ஒன்றும் காணப்படவில்லை என்று அறிந்து பிலாத்துவிடத்தில் திருப்பி அனுப்பினான். Pilate wanted to avoid taking the decision, but ultimately this question came back to him. பிலாத்து தீர்மானத்தை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் கடைசியில் இந்த கேள்வி மறுபடியும் அவருக்கே வந்தது. Finally he had to take a decision and he wanted the crowd to take a decision. கடைசியிலே அவர் தீர்மானம் எடுக்க வேண்டி இருந்தது, திரள் கூட்டம் தீர்மானிக்க வேண்டும் என்று விரும்பினான். But Pilate knew that Jesus was innocent. ஆனால் இயேசு ஒரு பாவமில்லாதவர் என்று பிலாத்து அறிந்திருந்தான். And on one side he wanted to release Jesus because that would have been just. ஒரு பக்கத்திலே அவரை விடுவிக்க விரும்பினான் என்றால் அதுதான் நியாயமாக இருந்திருக்கும். If you read Acts of Apostles 3rd chapter
and 13th verse. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தால். So you can read in Tamil, brother. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். So Pilate wanted to release Jesus, but these people opposed Pilate's decision. பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க விரும்பினான், ஆனால் இந்த மக்களோ அந்த தீர்மானத்தை எதிர்த்தார்கள். There was a pressure on Pilate to take a decision. தீர்மானம் எடுக்கும்படி பிலாத்துவின் மேல் ஒரு அழுத்தம் வந்தது. On one side he knew that Jesus was innocent and he wanted somehow to release Jesus. ஒரு பக்கத்திலே இயேசு பாவமறியாதவர், அவரை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று விரும்பினான். And suddenly he gets a note from his wife in 19th verse. Don't do anything to this man who is just. I had suffered much in a dream. திடீரென்று தன்னுடைய மனைவியிடத்திலிருந்து அவருக்கு ஒரு குறிப்பு வந்தது. இந்த நீதிமானை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரை குறித்து நான் ஒரு சொப்பனம் கண்டேன் என்று சொன்னாள். All these pressures were telling Pilate, you must stand for truth, you must stand for righteousness. இப்படியாக வந்த அழுத்தங்கள் எல்லாமே பிலாத்துவுக்கு சொன்னது, நீ நீதிக்காக சத்தியத்திற்காக நிற்க வேண்டும் என்று. Somehow he wanted to release Jesus. எப்படியோ இயேசுவை விடுதலையாக்க விரும்பினான். 3 times Pilate pronounces Jesus as without fault. 3 முறையாக இயேசு பிழை இல்லாதவர் என்று பிலாத்து அறிவித்தான். If you turn to Luke's chapter 23rd verse. லூக்கா 23ஆம் அதிகாரத்திற்கு திருப்பினால் 23rd and 4th verse. Then said Pilate to the chief priests and to the people, I find no fault in this man. 4ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். Again Luke 23 14th verse. They said unto them, you have brought this man unto me as one that perverted the people, and behold, I have examined him before you. I have found no fault in this man touching those things whereof you accuse him. மறுபடியும் லூக்கா 23:14 அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. 15th verse again. No, nor yet Herod, for I sent you to him, and lo, nothing worthy of death is done unto him. 15ஆம் வசனம். உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. So Pilate was just thinking, what shall I do? These people want him to be slain. நான் என்ன செய்யட்டும், இவரை கொல்ல வேண்டும் என்று இந்த மக்கள் விரும்புகிறார்களே என்று பிலாத்து யோசித்தான். Then Pilate thought, oh, there is this criminal Barabbas, one who was a murderer and who was kept in the prison. பிலாத்து யோசித்தான், குற்றவாளியாகிய பரபாஸ் இருக்கிறான், அவன் கொலைபாதகன், சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறான். Probably the crowd will agree if I say we will release Jesus and crucify and punish this Barabbas, that terrible sinner and murderer. ஒருவேளை நான் இந்த ஜனங்களிடத்திலே பரபாசை நாம் சிலுவையில் அறைவோம், இயேசுவை விடுவிப்போம் என்று சொன்னால் ஒத்துக்கொள்வார்கள் என்று யோசித்தான். But what did the crowd say? ஆனால் கூட்டம் என்ன சொல்லிற்று? No, we want Barabbas. இல்லை, எங்களுக்கு பரபாஸ் வேண்டும். We don't want Jesus. இயேசு வேண்டாம். Let him be crucified. அவர் சிலுவையில் அறையப்படட்டும். Pilate knew that he was innocent. இவர் பாவமறியாதவர் என்று பிலாத்து அறிந்திருந்தான். At the same time, Pilate did not have the spine to stand for truth and stand for Jesus. அதே நேரத்திலே சத்தியத்திற்காக இயேசுவுக்காக நிற்கும்படியாக பிலாத்துவுக்கு முதுகெலும்பில்லை. And what did he do? என்ன செய்தான்? He washed his hands. தன் கைகளை கழுவினான். Matthew 27:24. மத்தேயு 27:24. When Pilate saw that he could prevail nothing, but that rather a tumult was made, he took water and washed his hands before the multitude, saying, I am innocent of the blood of this just person, see to it. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். I am innocent நான் of the just person. இந்த நீதிமானை குறித்து நான் குற்றமற்றவன். You see to it. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். And what did they say? அவர்கள் என்ன சொன்னார்கள்?
Then answered all the people and said, His blood be upon us and on our children. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. You may say, Pilate did not really take a decision to crucify நீங்கள் Jesus. சொல்லலாம், பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படியான தீர்மானத்தை அவனே எடுக்கவில்லை. But his decision to give Jesus away, for he initially he said, I will chastise him and release him. முதலே அவன் சொன்னான், அவரை நான் சவுக்கினாலே வாரினாலே அடித்து விடுவிப்பேன் என்று. And later on he said, okay, I wash my hands, you do what you like, you crucify him. பிற்பாடு சொன்னான், நான் என் கைகளை கழுவிக் கொள்கிறேன், நீங்கள் அவரை சிலுவையில் அறிந்து கொள்ளுங்கள் என்றான். What a terrible thing. எவ்வளவு பயங்கரமான காரியம். Dear friends, we all have choices to make. அன்பான நண்பர்களே, நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியான வாய்ப்புகள் Your உண்டு. choice regarding Jesus, what you do to Jesus today will tell where you spend eternity. இயேசுவை குறித்த அந்த தருணங்கள், நீங்கள் இன்றைக்கு இயேசுவை குறித்து என்ன செய்கிறீர்களோ அது நித்தியத்தை எங்கே செலவழிப்பீர்கள் என்று தீர்மானிக்கும். In the Rocky Mountains of America, there's a ridge, a line of mountains in that divides American continent. அமெரிக்க கண்டத்தை பிரிக்கக்கூடிய அந்த மலைகள், வரிசையாக இருக்கக்கூடிய மலைகள் பக்கத்தில் It divides into two halves. அது அமெரிக்காவை இரண்டாக பிரிக்கும். And there on the ridge, top of the mountain, there is called the Great Divide. அந்த மலையின் மேலே அந்த பெரிய பிளவென்று இருக்கும். And what happens is tourists go there to see. அங்கே அதை பார்க்கும்படியாக பிரயாணிகள் அங்கே போவார்கள். And where it is labeled the Great Divide. அங்கே மிக பெரிய பிளவு என்று அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். When rain falls, மழை பெய்யும் போது on one side the rainwater goes in this direction, the other side rainwater goes in that direction. ஒரு பக்கத்திலே மழை தண்ணீர் இந்த பக்கமாக போகும், இன்னொரு பக்கம் மழை தண்ணீர் இன்னொரு பக்கமாக போகும். It goes into streams which becomes rivulet, then finally river, and finally on one side it drains into the Atlantic Ocean, the other side it goes into the Pacific Ocean. அது நீரோடையாக போய் ஆறுகளினூடாக போய் கடைசியிலே ஒரு பக்கம் அது அட்லாண்டிக் சமுத்திரத்திலும் இன்னொரு பக்கம் பசிபிக் சமுத்திரத்திலும் சென்று கலக்கும். These waters that come fall together are completely separated and they go in different regions. ஒன்றாக வந்து விழுகிற தண்ணீர் வித்தியாசமான பகுதியிலே செல்லும். That is why that place is called the Great Divide. ஆகவேதான் அது தெய்வீக பிரிவு என்று சொல்லப்படுகிறது. We all experience such divide. நாம் எல்லாருமே அப்படிப்பட்ட பிரிவை அனுபவிப்போம். When I go and look back at my childhood, my classmates, some of them we thought we'll never separate in life. என் சிறு பிராயத்தை என்னோடு படித்தவர்கள் எல்லாம் நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன். சிலர் யோசித்தோம் நாங்கள் பிரியவே மாட்டோம் என்று. But now I do not know. Most of them they are scattered. I do not know where they are. ஆனால் இப்பொழுது अनेகர் சிதறி போய்ட்டார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. Some of my schoolmates I am in contact, some of them I do not know where they are. என்னோடு பள்ளியில் படித்தவர்கள் சிலரோடு தொடர்பு வைத்திருக்கிறேன், மற்றவர்கள் எங்கே இருக்கிறார்களோ தெரியவில்லை. But it is by God's grace when I came to the medical college I had the opportunity to have the gospel of Jesus preached to me. தேவனுடைய கிருபையினாலே மருத்துவ படிக்கும்படியாக நான் வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எனக்கு பிரசங்கிக்கப்படும்படியான தருணம் கிடைத்தது. Earlier, though I had a label as a Christian, I had a Christian name Samuel, Jayan Samuel. முன்பு நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற பெயரை கொண்டிருந்தேன், ஜெயன் சாமுவேல் என்ற பெயர் எனக்கு இருந்தது. I did not know Jesus as my Lord and Savior. இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக அறியவில்லை. But only after sitting under the word of God I came to understand that I need to repent for my sins and uncleanness and leave all my past and surrender my life to Jesus. தேவனுடைய வார்த்தையின் கீழாக நான் வந்த பிற்பாடே நான் என்னுடைய அசுத்தத்தை எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை ஒப்புவிக்க வேண்டும் என்று அறிந்தேன். So I came to know the testimonies of so many people, Uncle Jay Singh, how God brought him out of the world, running after world, name, fame, money, how God made him to run after Jesus and for souls. அநேகருடைய சாட்சிகளை கேட்டேன், ஜெய்சிங் அங்கிளுடைய சாட்சியை கேட்டேன். எப்படியாக பணத்தின் பின்னாக உலகத்தின் பின்னாக ஓடிக்கொண்டிருந்தவரை தேவன் ஆத்துமாக்களின் பின்னாக ஓடும்படி கொண்டு வந்தார் என்று கேட்டேன். Dr. M.D. Paul, with so many degrees and accomplishments, how the Lord saved him. டாக்டர் எம்.டி. பால் அவர்கள் அநேக பட்டங்களும் சாதனைகளும் படித்திருந்தார்கள், ஆனால் தேவன் எப்படி அவரை ரட்சித்தார். Likewise, scores of testimonies who were changed because they met Jesus. அநேக சாட்சிகள் அவர்கள் இயேசுவை சந்தித்தனாலே மாற்றப்பட்டவர்கள்.
It is said about Judson, who was a missionary in Burma. பர்மாவிலே மிஷனரியாக இருந்த ஜட்சனை குறித்து இப்படியாக சொல்லப்படும். He wanted to live a jolly good life in his younger days. அவருடைய வாலிப நாட்களிலே ஜாலியாக இருக்க விரும்பினார். He did not like all the Sunday school and the word of God that was drilled in his childhood. அவர் சிறு பிராயத்திலே கற்றுக் கொடுக்கப்பட்ட ஞாயிறு பள்ளி வசனங்கள் தேவனுடைய வார்த்தை எல்லாம் அவருக்கு விருப்பமில்லை. To enjoy life, he went away from home. He was traveling. One day he landed up in an inn, a hotel. வாழ்க்கையை அனுபவிக்கும்படி அவர் பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணினார். ஒரு நாள் ஒரு ஹோட்டல்லே வந்து தங்கினார். But on that night in the hotel, there was groanings and so much of noises in the next room. அந்த இரவிலே அந்த அவர் தங்கியிருந்த அந்த விடுதியிலே பக்கத்து அறையிலிருந்து அதிகமாக முனகல் சத்தமும் கூச்சலும் கேட்டது. But somehow he managed to sleep and then he forgot about it. எப்படியோ தூங்கி போனார், அதை மறந்து போனார். But early morning he asked at the reception, there was some noise coming in the next room. What was it? அதிகாலையிலே அவர் அந்த வரவேற்பறையிலே கேட்டார், பக்கத்து அறையிலிருந்து சத்தம் வந்தது, அது என்ன என்று கேட்டார். Oh, don't you know the person who was there, he died last night. உங்களுக்கு தெரியாதா, அங்கே இருந்த நபர் நேற்று இரவு மரித்து போனார். Oh, he said, who was living there? அங்கே யார் இருந்து வந்தது? And when the name was said, suddenly he realized he was one of his Sunday school mates. பெயர் சொல்லப்பட்ட பொழுதோ அது இவருடைய ஞாயிறு பள்ளியில் இவரோடு படித்த ஒருவராக இருந்தது. And one who was a companion in his ungodly life. அவருடைய தேவபக்தி இல்லாத வாழ்க்கையிலே அவரோடு தோழனாக இருந்தவர். And immediately conviction of God came to him. உடனடியாக தேவனுடைய பாவ உணர்வு இவருக்கு வந்தது. He repented for his sins. தன் பாவங்களுக்காக மனம் திரும்பினார். And became zealous for God. தேவனுக்கென்று வைராக்கியம் கொண்டார். God used him as a mighty missionary in Burma. தேவன் அவரை பர்மாவிலே வல்லமையான ஊழியக்காரராக பயன்படுத்தினார். Today Burma is suffering very much because of this earthquake. இன்றைக்கு பூமி அதிர்ச்சியினாலே பர்மா அதிகமாக கஷ்டப்படுகிறது. 1600 people dead and numbers may go up. 1600 பேர் மரித்ததாக சொல்கிறார்கள், இன்னும் அதிகரிக்கும் என்று என்கிறார்கள். And this is also down in Thailand also, people are affected. தாய்லாந்திலும் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். I heard from my our brother Emmanuel in Moray Aizol, that many of these Burmese children, after they reach certain level, they cannot stay in Burma because of the military junta. They suddenly force them to join their army. மோரேல இருக்கக்கூடிய சகோதரன் இம்மானுவேல் மூலம் ஐசால் இருக்கக்கூடிய சகோதரன் இம்மானுவேல் மூலமாக நான் கேள்விப்பட்டது என்னவென்றால், பர்மாவிலே அநேக பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு இராணுவத்தில் இருக்கும்படி கட்டாயப்படுத்துவார்களாம். ஆகவே அங்கே இருக்க மாட்டார்களாம். So give them gun training and become, you can call them terrorists or part of the Burmese army. அங்கே இருந்தால் அவர்களுக்கு துப்பாக்கி பயிற்சி எல்லாம் கொடுப்பார்களாம், தீவிரவாதிகள் என்று சொல்லலாம், இல்லை என்றால் அந்த பர்மா இராணுவத்தின் ஒரு போர் வீரன் ஆவார்கள். So one of our brothers, his family, Mungtang, he has got a center very close to Mandalay, or in Mandalay, where that is very close to the epicenter of this earthquake. நம்முடைய சகோதரர்களே ஒருவர் முன்தாங் என்பவர் அங்கே மேண்டலே என்ற இடத்தில் இருக்கிறார். அந்த மேண்டலே இந்த பூமி அதிர்ச்சி நடந்த இடத்திற்கு மிக அருகாமையில் இருக்கிறார். I understand many of the children, after they become little old, they are sent to Aizol and places like that to join some schools, colleges. பிள்ளைகள் கொஞ்சம் வயதான பிற்பாடு ஐசால் போன்ற இடங்களுக்கு அனுப்பப்பட்டு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சேர்க்கப்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். One decision you take about Jesus today will affect your destiny, your eternity. இயேசுவை குறித்து இன்றைக்கு நீங்கள் எடுக்கும் ஒரு தீர்மானம் உங்களுடைய நித்தியத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். Have you made your choice? நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். Don't say I have a lot of time, I want some time to think about it. நான் இதை யோசிப்பதற்கு நேரம் வேண்டும் என்று சொல்லாதீர்கள். It seems D.L. Moody in 1871, he preached exactly on this text. What shall I then do with Jesus, who is called Christ? 1871 ஆண்டு D.L. மோடி அவர்கள் இந்த கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பிரசங்கித்தார்கள். 8th October 1871 he preached on this text, and at the end of the text he told the people. 1871 ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி இந்த செய்தியை பிரசங்கித்தார்கள். முடிவிலே மக்களை பார்த்து சொன்னாராம், You think
very much deeply on what I preached. நான் பிரசங்கித்தை குறித்து ஆழமாக யோசியுங்கள். Next week when you come, you tell me what decision you have made. அடுத்த வாரம் வரும்பொழுது என்ன தீர்மானித்தீர்கள் என்று சொல்லுங்கள். But unfortunately that night the Chicago fire blazed through the whole city and many buildings were burnt down, including D.L. Moody's church. துரதிர்ஷ்டவசமாக அந்த சிகாகோவுடைய அந்த பயங்கரமான நெருப்பு காற்று தீ பரவி அந்த ஊரில் அநேக கட்டிடங்களை எரித்து போட்டது. மூடியுடைய சபையும் அந்த ஆலயத்தையும் எரித்து போட்டது. So D.L. Moody could not have the same congregation again. ஆகவே அதே சபையாரை மறுபடியும் கொண்டிருக்க முடியவில்லை. So he told the congregation, hereafter I am not going to give you time for 1 week to think about it. ஆகவே அவர் சபையாரை பார்த்து சொன்னாராம், நான் இனிமேல் யோசிப்பதற்கு ஒரு வாரம் நேரமெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். If you are convinced that Jesus is the right person to deliver you from your sins, you decide now. Today is the day of salvation. உங்களை விடுவிக்க இயேசு சரியான நபர் என்று நீங்கள் தெளிவாக இருந்தால் இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுங்கள். Don't say tomorrow, next time. நாளைக்கு அடுத்த முறை என்று சொல்லாதீர்கள். So Felix thought like that when Paul had preached to him about righteousness, temperance and the judgment to come. பவுல் இச்சை அடக்கத்தை குறித்து, நீதியை குறித்து, வர இருக்கிற நியாய தீர்ப்பை குறித்து பேசிய பொழுது பேலிக்ஸ் நேரம் வேண்டும் என்று கேட்டான். He put away Paul saying, I will call you again in a convenient season. பவுலை சொன்னான், நான் உன்னை மறுபடியும் சௌரியமான நேரத்திலே அழைப்பேன் என்று. But that convenient season never came as far as we know in the Bible. ஆனால் வேதத்தை நாம் அறிந்த மட்டும் அப்படியான சௌகரியமான நேரம் வரவே இல்லை. Dear friends, the matter of our soul is very important. அன்பான நண்பர்களே, நம்முடைய ஆத்மாவை குறித்த காரியம் மிக மிக முக்கியம். Jesus said, what shall it profit a man if he shall gain the whole world and lose his own soul? இயேசு சொன்னார், மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? You may gain anything of this world, but if you lose the soul, you are an absolute nothing. You are a fool. இந்த உலகத்திலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஆதாயம் பண்ணலாம், ஆனால் உங்கள் ஆத்மாவை இழந்தால் நீங்கள் ஒரு மதிகேடர். What happened to Pilate? பிலாத்துவுக்கு என்ன நேரிட்டது? Pilate could not take in when the people said, if you release Jesus, you are not a friend of Jesus, a friend of Caesar. மக்கள் சொன்னார்கள், நீர் இயேசுவை விடுவித்தால் அகஸ்துராயனுடைய நண்பர் அல்ல என்றார்கள். That was the thread that broke his, and finally he gave the decision to give Jesus to the will of the people to be crucified. அந்த அச்சுறுத்தல் பிலாத்துவை அங்கே உடைத்தது. அவன் இயேசுவை மக்களுடைய சித்தத்திற்கு விட்டு விட்டான். So John 19:12 says, and from thenceforth Pilate sought to release him, but the Jews cried out saying, if thou let this man go, thou art not Caesar's friend. Whosoever maketh himself a king speaketh against Caesar. யோவான் 19:12 அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவர்களை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்று என்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். So against his conscience, against the knowledge of truth, against justice, he gave Jesus to be crucified. தன்னுடைய மனசாட்சிக்கு எதிராக, சத்தியத்திற்கு எதிராக, அவன் நியாயத்திற்கு எதிராக இயேசுவை சிலுவையில் அறையப்படும்படி கொடுத்தான். Because he wanted to be called a friend of Caesar. ஏனென்றால் அவன் ராயனுடைய நண்பன் என்று அழைக்கப்பட விரும்பினான். At no cost he did not want to offend Caesar at any cost. அவன் எந்த ஒரு வழியிலும் அந்த ராயனுக்கு இடரலாக இருக்க விரும்பவில்லை. But secular history tells us that he couldn't be even Caesar's friend for long. ஆனால் அவன் நீண்ட காலம் ராயனுடைய நண்பனாக இருக்க முடியவில்லை என்று மதசார்பற்ற சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. History tells us that Caesar was offended with Pilate for some reason, and later on he was banished to Switzerland. சரித்திரம் சொல்லுகிறது, பிற்பாடு ஏதோ ஒரு காரணத்தினாலே ராயன் இந்த பிலாத்துவை குறித்து இடரல் அடைந்தான், அவன் சுவிட்சர்லாந்திற்கு அனுப்பப்பட்டான் என்று சொல்லுகிறது. And secular history says that Pilate ultimately died of suicide. He took his own life. சரித்திரம் சொல்லுகிறது, பிலாத்து கடைசியிலே தன்னுடைய ஜீவனை தானே முடித்துக் கொண்டான் என்று. There is also a legend that says in the Geneva lake, early morning, Pilate would come appear and he is still washing his hands saying, I am innocent of this
blood of this righteous person. வழி வழியாக சொல்லப்படுவது என்னவென்றால் அந்த ஜெனீவாவுடைய ஏரிக்கரையிலே பிலாத்து அதிகாலை நேரத்திலே வந்து தன்னுடைய கைகளை கழுவி இந்த குற்றமற்ற நபரை குறித்து நான் குற்றம் இல்லாதவன் என்று சொன்னான். Dear friends, today is a day of opportunity. அன்பான நண்பர்களே, இன்றைக்கு தருணத்தின் நாள். Today is a day of grace. இன்றைக்கு கிருபையின் நாள். Today we can receive Jesus, make him the Lord of our life. இன்றைக்கு இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளலாம். He can transform us. அவர் நம்மை மாற்ற முடியும். He is a prayer hearing, answering God. ஜெபத்தை கேட்கிற பதில் அளிக்கிற He தேவன் will அவர். give you victory over your problems. உங்களுடைய பிரச்சனைகள் மேல் வெற்றி You தருவார். can cry to him for your needs, for your problems. உங்கள் தேவைக்கு உங்கள் பிரச்சனைக்கு அவரை நோக்கி The கூப்பிடலாம். world will not satisfy you forever. உலகம் என்றென்றும் உங்களை திருப்தியாக்காது. The devil may give you some temporary kicks, but ultimately he will destroy you. பிசாசு தற்காலிக உணர்வுகளை தருவான், கடைசியிலே அழித்து போடுவான். Pilate valued the things of the world rather than things of eternity. பிலாத்து நித்தியத்தின் காரியங்களை விலை மதிக்காதபடி உலகத்தின் காரியங்களை விலை மதித்தான். Today the question is, what shall I do with Jesus who is called Christ? இன்றைக்கு கேள்வி என்னவென்றால், கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற இயேசுவை நான் என்ன செய்ய That வேண்டும்? was the question before Pilate. பிலாத்துக்கு முன்பாக அந்த கேள்வி இருந்தது. But one day the question will be, what Jesus will do with you? ஆனால் ஒரு நாள் கேள்வி இப்படியாக இருக்கும், இயேசு உங்களை வைத்து என்ன செய்வார்? Can we joyfully say, I want Jesus to be the Lord of my life. I surrender him. I'll prostrate before him. சந்தோஷமாக நாம் இப்படி சொல்ல முடியுமா? இயேசு என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்க வேண்டும், நான் அவருக்கு என்னை ஒப்புவிக்கிறேன், அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுகிறேன். I want him to be my guide, my shepherd, அவர் என்னுடைய வழிகாட்டியாக மேய்ப்பனாக இருக்க my வேண்டும். savior, my Lord. என் ரட்சகரின் He is ஆண்டவர், an incomparable Christ. ஒப்பிட முடியாத கிறிஸ்து. Nobody like him. யாரும் அவரை போல் இல்லை. Nobody can be compared to him in holiness. அவருடைய பரிசுத்தத்தோடு யாரும் ஒப்பிடப்பட முடியாது. Nobody can be compared to him in love. அன்பிலே யாரும் அவரோடு ஒப்பிடப்பட முடியாது. Nobody can be compared to him in humility. தாழ்மையிலே அவரோடு யாரும் ஒப்பிடப்பட முடியாது. Nobody can be compared to him in his compassion. அவருடைய மனதுருக்கத்திலே யாரும் அவரோடு ஒப்பிடப்பட முடியாது. He went to the cross to save you and me. உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக அவர் சிலுவைக்கு சென்றார். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, this question that Pilate had before him, what shall I then do with Jesus who is called Christ? பரமபிதாவே, பிலாத்துவுக்கு முன்பாக இருந்த கேள்வி, கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? It is not only the question that Pilate had to face, it is a question that every person who comes into this world will have to face. இது பிலாத்து மட்டும் சந்திக்க வேண்டிய கேள்வி அல்ல, இந்த உலகத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் சந்திக்க வேண்டிய கேள்வி. We may try to put away this question. இந்த கேள்வியை நாங்கள் தள்ளி போட We முயற்சிக்கலாம். may try to escape this question. இந்த கேள்வியிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கலாம். Pilate tried his best to put away this question. இந்த கேள்வியை தள்ளி போட தன்னால் முடிந்ததை He பிலாத்து told the முயற்சித்தார். Jews, you take him and you decide what you want to do with him. இவரை நீங்கள் எடுத்து சென்று என்ன வேண்டுமோ செய்யுங்கள். He sent him to Herod, but Herod sent him back to him. ஏரோது இடத்தில் அனுப்பினான், ஆனால் ஏரோது அவரை திரும்ப அனுப்பினான். He tried to escape this question by saying that I will punish Barabbas and I will release Jesus. நான் பரபாசை தண்டிப்பேன், இயேசுவை விடுவிப்பேன் என்று சொல்லி இந்த கேள்விக்கு தப்பிக்க முயற்சித்தான். But this people incensed because of the prejudice put in by these Pharisees and religious leaders. இந்த மக்கள் அந்த பரிசேயர்கள் மத தலைவர்களாலே ஊக்குவிக்கப்பட்டு அவர்கள் பொறாமையினாலே அவரை சிலுவையில் அறைய சொன்னார்கள். They chose a murderer. Give us Barabbas. We don't want Jesus. Let him be crucified. அவர்கள் ஒரு கொலைபாதகனை தெரிந்து கொண்டு பரபாசை எங்களுக்கு தாருங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்றார்கள். Let us not be on the side of those who are crucifying Jesus. இயேசுவை சிலுவையில் அறைந்த மக்கள் பக்கம் நாங்கள் இருக்க வேண்டாம். Every person who sins against God, he is crucifying Jesus. தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிற எந்த நபரும் இயேசுவை சிலுவையில் அறைகிறான். Every person who knows the truth and does not obey the truth, he is crucifying the Savior. சத்தியத்தை அறிந்திருந்து கீழ்ப்படியாதவன் அவரை சிலுவையில் அறைகிறான். Help us to make solemn choice to make you the Lord of our lives. உம்மை எங்கள் ஜீவியத்தின் ஆண்டவர் ஆக்கும்படியான பயபக்திக்குரிய தெரிந்து கொள்வது செய்ய உதவி செய்யும். Let us be careful in what we choose today so that we may have a joyous
and blessed eternity. இன்றைக்கு நாங்கள் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்பதிலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கட்டும். அப்பொழுது நாங்கள் சந்தோஷமான நித்தியத்தை கொண்டிருப்போம். We want to be a blessing. நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க I விரும்புகிறோம். ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். நாம் இப்பொழுது யாவும் எழுந்து நின்று இயேசு மரித்தார் என்ற நாவல் என்ற பாடலை பாடுவோம். 168வது பாடல். Yes, I spent in vanity. இயேசு மரித்தார் என்றெண்ணாமல் வாழ்ந்தேன் பாவத்தின் மாய்கையிலே, பெருமையின் குருட்டாட்டத்தால் கேட்டழிந்தேன். கிருபை இரக்கமேராளம் மன்னிப்பும் அங்கு எனக்குண்டு, பாவம் நீங்கி ரட்சிப்படைந்தேன் கல்வாரியில். தேவ துரோகியான பாவி நான் உடைந்து நொறுங்கி அழுதேன், வேத வாக்கியத்தின் வெளிச்சத்தால் கல்வாரி முன். கிருபை இரக்கமேராளம் மன்னிப்பும் அங்கு எனக்குண்டு, பாவம் நீங்கி ரட்சிப்படைந்தேன் கல்வாரியில். கொடுத்தேன் சொந்தமானைத்தும் ஏற்றேன் இயேசுவை என் ராஜனாய், களிப்புடன் கீதம் பாடுவேன் கல்வாரியை. கிருபை இரக்கமேராளம் மன்னிப்பும் அங்கு எனக்குண்டு, பாவம் நீங்கி ரட்சிப்படைந்தேன் கல்வாரியில். ரட்சிப்பின் திட்டத்தை வகுத்த தேவ அன்பு பெரியது, நானும் தேவனோடு ஒன்றானேன் கல்வாரியில். கிருபை இரக்கமேராளம் மன்னிப்பும் அங்கு எனக்குண்டு, பாவம் நீங்கி ரட்சிப்படைந்தேன் கல்வாரியில். Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit rest and abide with all of us, both now and forevermore. Amen.